நயினார் நாகேந்திரன் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தும் 1 முறை மினிஸ்டராக இருந்தும் பொதுமக்களுக்கோ எங்கள் சமூக மக்களுக்கோ அவர் எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் உண்மை. நாங்குநேரி டோல்கேட்டில் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆறுபங்கு நாட்டார்கள் சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோம். இலவச பாஸ் வழங்கப்படவில்லை. அதே போல் சிப்காட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு 400 வடக்கு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களை வைத்து வேலை பார்க்கிறார். அவர் நினைத்தால் அங்குள்ள பகுதியில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்திருக்க முடியும். சிப்காட் என்பது ஒரு கமிஷனுடைய அறிக்கைப்படி தென் மாவட்டங்களிலே கலவர பகுதியாக இருப்பதால் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தால் கலவரங்கள் குறையும், சண்டை சச்சரவு குறையும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. எங்களுடைய நிலத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். எங்களுடைய நிலத்தில் சிப்காட் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கங்கை கொண்டான், கரையிருப்பு, தாளையிருப்பு, பாலாமடை, சீவலப்பேரி, ராசவல்லிபுரம், மரக்குடி, ரஸ்தா போன்ற பகுதியில் எங்கள் சமூக மக்களுக்கும் பொது மக்களுக்கும் அங்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இதற்கு ஒரு காரணம் நயினார் நாகேந்திரன். அவர்கள் கேட்டால் நம்மவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள், பிரச்சனை செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு எங்களுடைய நிலத்தில் சிப்காட் அமைத்து எங்களுடைய பகுதி இளைஞர்கள் தான் பலிகடா ஆக்கப்படுவார்களா, கிடைத்தார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதை முன்னிட்டு ஏற்கனவே எங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்து வந்தோம். அவர் ஜெயித்தால் மீண்டும் இந்த திருநெல்வேலி எந்த திட்டங்களும் இந்த திருநெல்வேலியில் செயல்படுத்தப்படாது என்பதனால் அவர் ஜெயிக்கக்கூடாது, அவர் தோற்கடிக்கப்பட வேண்டியவர் என்ற அடிப்படையில் அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்க கோரி இன்று தேர்தல் அதிகாரியை பார்த்து ஆட்சேபனை மனுவை கொடுத்திருக்கிறோம். என்னென்ன ஆட்சேபனைகள் என்றால், அவர் மீது வழக்கு இருக்கிறது. அவர் பாளையங்கோட்டையிலே உள்ள ஒரு வழக்கை மட்டும் அவருடைய அபிடேவிட்டில் காட்டியிருக்கிறார். ஆனால் 2023 மே மாசத்துல அவர் மேல நாங்குநேரி காவல் நிலைய குற்றையன் 148/2023 வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கை அவர் மறைத்து விட்டார். அந்த எஃப்ஐஆரை எடுத்து வைத்து ஆட்சேபனை செய்திருக்கிறோம். அடுத்ததாக அவருடைய வேட்புமனுடைய படிவம் 26 முதல் பக்கத்தில் தமிழ்நாடு மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவைக்கு நடைபெறும் தேர்தல் என்று இருக்கிறது. அதுல ஏதாவது 2 அடிக்கப்பட வேண்டும். தேர்தலுடைய கண்டிப்பான விதிகள் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் செக்ஷன் 33, 34, 35, 33A படி வேட்பு மனுவில் பொருந்தாதவை கண்டிப்பாக அடிக்கப்பட வேண்டும். அதே போல பொருந்தாது என்றால் பொருந்தாது என்று எழுதப்பட வேண்டும். 3 வகையான தேர்தல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் எந்த தேர்தலுக்காக அவர் மனு செய்கிறார் என்பது அது சரியாக டிக் செய்யப்பட வேண்டும் அல்லது அடிக்கப்பட வேண்டும். இது 3மே அடிக்கப்படாமல் இருக்கிறது. இது பிழை. அதற்கு அடுத்தபடியாக 2வது பக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்று கூறி அதற்கு கீழே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் சுயேட்சை வேட்பாளரா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரா? இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அடித்திருக்கப்பட வேண்டும். இது அடிக்கப்படவில்லை. இந்த 2ம் அடிக்கப்படாத ஒரே காரணத்திற்காக அந்த அடுத்த இன்ஸ்டன்ஸ் இம்மிடியேட்டாக பிரமா பேசி மேட் அவுட் ஆவதால் அவருடைய வேட்புமனு உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதுதான் அந்த தேர்தல் அதிகாரி ஒரு நீதிபதியாக இருந்து செயல்பட வேண்டியது என்ற அவசியம். ஒருவேளை அவருடைய வேட்புமனு எஃப்ஐஆரை மறைத்ததற்காகவும் உரியவற்றை டிக் செய்யாமல் விட்டதற்காகவும் தேவையானதை அடிக்காமல் விட்டதற்காகவும் அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படாமல் அனுமதிக்கப்பட்டால் நீதிமன்றம் செல்ல தயாராக இருக்கிறோம். அவரை முதல் ஸ்டேஜிலேயே தோற்கடித்து வெளியேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேதாஜி சுபாஷ் சேனைக்காக வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜ்.